நட்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். உரம் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்ற பதிவில் நான் செய்கிற முறைன்னு சொல்லிட்டு சில முறைகளை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தாளடி எவ்வளோ விட்டுருக்கோன்றது பாருங்கள். இது நம்மளோட நிலத்தில் நெல் அறுவடை பண்ணது. இந்த தாளுடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கை வச்சு காட்டுறேன். எவ்வளோ உயரம் விட்டுருக்கோன்னு மட்டும் பாருங்கள். நான் இன்னும் வேரில் கீழே போகலை. வேர்லேருந்து ஒரு அடி உயரத்துக்கு தாள் விட்டு தான் அறுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஒரு அடி உயரத்துக்கு மேலே நீங்கள் தாள் விடும்போது இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாருங்கள் எவ்வளோ உயரம் விட்டுருக்கு பாருங்கள். சரிங்களா? இதுக்கு மேலே வரும் பாருங்கள். ஒரு ஜானுக்கு மேலே வச்சுருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நிலம் முழுக்க பாருங்கள் எவ்வளோ தாள் விட்டு அறுத்துருக்கோன்னு பாருங்கள். இதுதான் நாம் சொல்கிறது. நீங்கள் இயற்கையாக நிலத்துக்கு உரமே போடாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற முறைக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா தாளடி எந்த அளவுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் தாள் எவ்வளோ உயரம் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு தாள் விட்டுருக்குன்ட்டு. இப்போ இந்த அளவு தாள் விட்டு நீங்கள் நெல் அறுவடை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உரத்துக்கான தேவையே இருக்காது. உரம்ன்றது தேவையே இருக்காது. இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த அளவு தாளடி விட்டு நம்ம நெல் அறுக்கும்போது ஏன் அடுத்த முறை நீங்கள் உரம் போட போகிறீங்க பாருங்கள். எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இது ஒரு அடிக்கு மேலேயே இருக்கும். எல்லாம் பாருங்கள். இந்த அளவு தாள் விட்டு நீங்கள் நெல் அறுக்கும்போது உங்களோட நிலத்துக்கு அடுத்த முறை நீங்கள் உரம் போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. இந்த தாளடியாக என்ன ஆகுனா குறைந்தது ஒரு ஏக்கருக்கு 1 டன்னுக்கு மேலே வந்துடும். சரிங்களா? ஒரு ஏக்கருக்கு 1 டன்னுக்கு மேலே இதுவே வந்துடும். இப்போ நீங்கள் தொடர்ந்து இது போல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, இதனுடைய கிடைக்கிற கழிவுகளை திரும்ப நிலத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இயற்கை விவசாயம் எளிமையாக சாத்தியமாகிடும். உரங்களுக்கான தேவை மிக மிக குறைஞ்சிரும். இப்போ உரம் தான் நம்ம வாங்குறது பெரிய பிரச்சனையே நம்மளுக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த தாளடியில் கீழே எவ்வளோ பில் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த தாள் விட்டுருக்கீங்க, இது கூட எவ்வளோ பில் முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். செடியெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பசுமையாக இருக்கிறது பில்லு கூட வந்துருக்குது தெரியும். இதுங்களும் சேர்ந்து களை செடிகள்லாம் சேர்ந்து நம்ம அப்படியே உழவு பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த பயிர் வைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உர செலவு குறைவாகும்னு நீங்களே பாருங்கள். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் உரம் போடாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நன்றி உறவுகள்.